கிறிஸ்துவை நிமித்தம் வருகிற அத்தனை பாடுகளையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோமே. ஆனால் அந்த கிறிஸ்துவானவர் நம்முடைய பாடுகளிலே நம்மோடு கூட இருந்து உதவி செய்து தேவ ராஜ்யத்தின் புத்திராக மாற்றுவார், உங்களை மாற்றுவார். அன்பு உறவுகளே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 தெசலோனிக்கேயர் 1:5 நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாட அனுபவிக்கிறவர்களாயிருக்க அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு. பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்துக்காக பாடுகளை படுவீர்களேயானால் நீங்கள் அந்த ராஜ்யத்துக்கு பாத்திரவான்கள் என்று எண்ணப்படுவீர்களாம். அப்போ இப்படி சொல்லலாம், நம்மளை பாத்திரவான்களாக மாற்றுவது அல்லது நம்மளை தகுதிப்படுத்துவதே தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் நமக்கு உண்டாகிற பாடுகள் தான். இன்றைக்கு பாடுகள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம், பாடுகளை நீக்கி போடும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த பாடுகள் தான், அதாவது தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் நாம் படுகிற பாடுகள் தான் நம்மை அதற்கு பாத்திரவான்களாக மாற்றுகிறதா. ஆகவே அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற எந்த பாடுகளையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோமே. ஆனால் கிறிஸ்துவுடைய பலனும் கிறிஸ்துவுடைய கிருபையும் அந்த பாடுகளிலே நம்மை சகிக்கத்தக்கதாக உதவி செய்து தேவ ராஜ்யத்தின் புத்திராக மாற்றுவார், உங்களை மாற்றுவார்.